ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. சேலஞ்ச் பண்றேங்க. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யாருமே கொண்டு வந்துருக்க முடியாது. கிளாஸ் 11th இருக்கக்கூடிய அனிமல் கிங்டம்ல இருக்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபைலா அப்படின்னு சொல்லிருக்குல்ல. இதுல யாருமே இந்த மாதிரி ஷார்ட்டுக்கே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, ஆர் யூ ரெடி? சோ என்ன ட்ரிக்ஸ் அப்படி பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலம் நேம்ஸ் எல்லாமே வந்து பல கன்ஃபியூஷனா இருக்கும் எடுத்து படிக்கும் போது. ஏன்னா 10th இருந்து 11th வருவோம். 11th வந்தோடனே என்னடா இந்த ஃபைலம் சொல்றீங்க, பாடிஃபிலா சொல்றீங்க, பிளாட்டி எலிமெண்ட் சொல்றீங்க, ஆசி எலிமெண்டஸ் ஒண்ணுமே புரிய மாட்டேதுடா அப்படின்னு இருப்பீங்க. சோ உங்களுக்காக தான் ஒரு ட்ரிக்ஸ். Principal called to punish Amar, Akbar, Anthony for misbehaving in history class னு சொல்றாங்க. ஓகேங்களா? history classல misbehave பண்ணதுக்கு பிரின்சிபல் கூப்பிட்டு அமைச்சிருக்காங்க. சோ இதுல என்ன ஷார்ட் ட்ரிக்ஸ்ங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க ஷார்ட் ட்ரிக்ஸ். சோ இங்க பாருங்க, பிரின்சிபல் இருந்து என்ன வருது? பாரிஃபரா வருது. கால் அப்படின்னு இருந்து என்ன வருது? சீலன்ட்ரேட்டா. சீலன்ட்ரேட்டாக்கு இன்னொரு பேர் தான் வந்து நிடரியா அப்படின்னு சொல்லுவோம். டூ அப்படில இருந்து டீனோஃபெரா. ஏன்னா சி சைலண்ட் ஆயிடுச்சு, டீனோஃபெரா தான் சொல்லுவோம். சோ டீனோஃபெரா. பனிஷ்ல இருந்து பாத்தீங்கன்னா பிளாட்டி ஹெல்மெண்டஸ், அமர், அக்பர், ஆண்டோனி. இது நீங்க வேற என்ன நேம் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏ நேம் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆஸ் எலிமெண்டஸ், அனிலீக்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ். சோ மிஸ்பிஹேவிங் அப்படின்னு சொல்லும் போது மொலஸ்கா. மிஸ்பிஹேவிங் மொலஸ்கா. இன் ஐஎன் தான் இன், பட் கதைக்குள்ள இஎன் தான் வச்சுக்கலாம். ஓகே? எக்கினோடர்மேட்டா. ஹிஸ்டரி கிளாஸ்ல வரும்போது ஹெவி கார்டேட்ஸும், கிளாஸ்ல வரும்போது கார்டேட்ஸும். சோ இத ஃபைலத்தை ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கணும். மேல இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும் போது ஒண்ணுமே புரியாது. என்ன சார் சிவிபிஏ சிபி எது எழுதிருக்கீங்க, என்ன கோட் லாங்குவேஜ் எழுதிருக்கீங்க சார், இது என்ன கோட் லாங்குவேஜ் சார், இது புரியாம இருக்கே அப்படின்னு இருக்கும். கதையை மட்டும் கேளுங்க. ஓகேங்களா? கதையை மட்டும் கேளுங்க. எல்லாமே அட்லாஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு வருமா எக்ஸ்பிளேஷனோட டேம் ஷுவரா போவீங்க. ஓகேங்களா? சோ பாருங்க, POSCSDCRF இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சோ PO நான் சொல்றேன் பாருங்க, P ஃபார் ஃபைலம், O அப்படின்றது இல்ல, அது லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், S for symmetry, C for coelom, S for segment, D for digestive systems, C for circulatory system, R for respiratory system, F for distinguished features. என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே என்ன இது வந்து ட்ரிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா யாரையும் துன்புறுத்துறதுக்காக ட்ரிக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நம்ம படிக்கணும், அதுதான் வந்து நம்ம இன்டென்ஷன். சோ எஸ்சி பையனை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா போ அப்படின்னு சொல்றாங்க. சோ எஸ்சி பையனை பார்த்து என்ன சொல்றாங்க? போ அப்படின்னு சொல்றாங்க. சோ என்னடா எஸ்சி பையனை பார்த்து போ சொல்ற, ஸ்டெடியா தான் இருக்கியா? ஒரு எஸ்சி பையனை பார்த்து போ சொல்றோம், நீ ஸ்டெடியா தான் இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா உங்க என்ன பண்ணிடுவேன்? எம்ஆர்எஃப் ட்ரைட் வச்சு ஏத்திடுவேன். டயர் நம்ம பிராண்ட் நம்மளுக்கு ஃபேமஸ் ஆனது எம்ஆர்எஃப். சோ கதைக்குள்ள என்ன வருது? CRF வருது. சோ CRF வச்சு ஏத்திடுவேன். சோ சொல்லுங்க பாக்கலாம், கதையை சொல்லி பாருங்க. ஒரு எஸ்சி பையனை பார்த்து போ சொல்றோம், ஸ்டெடியா தான் இருக்கியா? ஸ்டெடியா இல்ல அப்படின்னா இந்த மாதிரி பேசுற வச்சுக்கிட்டேன் அப்படின்னா CRF வச்சு ஏத்திடுவேன் மேல. ஓகேங்களா? இதுதாங்க ட்ராக். இதுதான் வந்து ஹெட்டிங்கோட ட்ரிக்ஸ். கதை. ஓகே, கதையா ஞாபகம் வச்சுக்க போறோம். அப்படியே லாஸ்ட்ல எக்ஸாம் எழுத போறோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் OS. சோ ஃபர்ஸ்ட் கதையை கேளுங்க. OS. இப்போ இமேஜின் பண்ணுங்க, எல்லாம் இமேஜின் பண்ணுங்க. என்ன இமேஜின் பண்ண போறீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள போறீங்க. ஒரு காட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, இன்டர்வியூ போஸ்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆல் இமேஜின் இப்ப நம்ம காட்டுக்குள்ள இருக்கோம். சோ காட்டுக்குள்ள வந்து ஒரு இன்டர்வியூ போகும்போது நம்ம என்ன எடுத்துட்டு போவோம்? பயோடேட்டாவை எடுத்துட்டு போவோம். என்ன எடுத்துட்டு போவோம்? பயோடேட்டா. சோ அந்த பயோடேட்டா என்ன சொல்லலாம்? சிவி. உன்னோட கரிக்குலம் வீட்டை எடுத்துட்டு நீ போற. சோ சிவி எடுத்துட்டு போற, காட்டுக்குள்ள போற அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்குவாங்க? டைகர் எல்லாமே இருக்கும். சோ 2 டைகர் உன்னை நோக்கி ஓடி வருது. இந்த கவுண்ட் ரொம்ப முக்கியங்க. கப்பு ரொம்ப முக்கியம் பிகிலே. அந்த மாதிரி நீங்க இந்த ட்ரிக்ஸ்ல கவுண்ட் ரொம்ப முக்கியம் பிகில. அந்த மாதிரி கவுண்ட் ரொம்ப முக்கியம். சோ 2 டைகர் ஓடி வருது. 2 டைகர் ஓடி வந்தோடனே அதுல போன 5 பேர் எப்படி இருந்தாங்க? நல்லா குண்டா இருந்தாங்க, ஒபேஸா இருந்தாங்க. அந்த டைகர் வருது பார்த்து என்ன பண்ணாங்க? 5 பேர் ஓபி என்ன பண்ணாங்க? உருண்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ 2 பேர் என்ன பண்ணுச்சு? டைகர் சாப்பிட்டுடுச்சு. 2 பேரை சாப்பிட்டுடுச்சு. 2 பேர் என்ன பண்ணாங்க? உருண்டு ஓடிட்டாங்க. மிச்சம் ஒரு ஆள் மட்டும் என்னன்னு தெரியல, அப்ஸ்கான் ஆயிட்டோம். ஒரு ஆள் அப்ஸ்கான் ஆயிட்டோம். இப்ப வாங்க பார்க்கலாம் சிவி. ஓகேங்களா? இப்ப சிவி எடுத்துட்டு போறோம். 2 டைகர் வருது, 5 பேர் உருண்டு ஓடுறாங்க. 2 பேரை சாப்பிட்டுடுச்சு, 2 பேர் ஓடிட்டாங்க, ஒருத்த அப்ஸ்கான். கதை புரிஞ்சுச்சா? எஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? எஸ். 2வது ஸ்டோரி போலாம். சோ CS. சோ கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்கு. டீச்சர் என்ன சொல்றாங்க? இப்போ வந்து கிளாஸ் ரூம். இப்போ கடைக்குள்ள வந்துருங்க, ஃபாரஸ்ட்ல இருந்து வெளியே வாங்க. ஃபாரஸ்ட்ல வெளியே இருந்துட்டு இப்ப கிளாஸ் ரூம் செட்டப் குள்ள போறோம்.
சோ கிளாஸ் ரூம்ஸ்ல லாஸ்ட் பெஞ்சஸ் எல்லாம் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ் எல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி செட்டப் வந்துருங்க. சோ டீச்சர் சொல்றாங்க டுமாரோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம். சோ எல்லாரும் என்ன பண்ணணும், ஏர்லி மார்னிங் 5 AM எஞ்சி எல்லாரையும் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ 3 பேஜ் பேக் பெஞ்சஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. மேம் நாங்க தூங்குறதே 2 AM தான், நீங்க எங்களை 5 AM கேட்க சொல்றீங்களா அப்படின்னு சொன்னோடனே மொத்த கிளாஸ்மே சிரிக்க ஆரம்பிச்சிச்சு, ஆஹாஹான்னு சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. சோ மேமுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு, கோவம் வந்துச்சு அந்த இடத்துல. சோ இந்த மாதிரி அப்படி பண்ண அப்படின்னா, இந்த மாதிரி 2 AM தூங்குனா நீ டாக்டர் டாக்டர் போலீஸ் கான்ஸ்டபிள் கூட நீ ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேம் கோவமா சொல்றாங்க. ஓகேங்களா, டாக்டர் ஆக முடியாது, நீ போலீஸ் கான்ஸ்டபிள் கூட நீ ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ பசங்களுக்கு இப்ப எல்லாம் கோவம் வந்துடுச்சு. அப்படியே மேம் எங்களை பார்த்து எப்படிடா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ 2 பேரும் சொன்னாங்க நாங்க கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்கு போவோம், சிபி கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்கு நாங்க போவோம். எத்தனை பேர் சொன்னாங்க, 2 பேர் சொன்னாங்க. சோ மேம் ஐயோ வாங்குற சம்பளத்துக்கு இங்க கொடுக்குற சம்பளமே கம்மி, அதுவே நம்மளுக்கு பத்தாது, இதுல வேற நீங்கடா எங்க வெளியே அமைச்சிருங்க வேலையை விட்டு, அதெல்லாம் தேவையில்லையப்பா, நான் உங்களை வந்து சிஏ தான் ஆவேன்னு சொன்னேன், நீங்க வந்து தப்பா அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் என்ன பண்ணிட்டாங்க, மேனிகுலேட் பண்ணிட்டாங்க. சோ 3 பேருமே நல்லா சிஏவா ஆவீங்கன்னு சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேம் எதை பார்த்து பயந்தாங்க, கன்சியூமர் ப்ரொடெக்ஷனை பார்த்து பயந்தாங்க. 2வது கதை ரெடியா? இப்ப பாருங்க 5 AM கேட்க சொன்னாங்க மேம், எதுக்காக, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு. 3 பேர் என்ன சொன்னாங்க, நாங்க தூங்குறதே 3 பேரு 2 AM தான் சொன்னாங்க. சோ 2 AM சொன்னும் போது என்னாச்சு, மேம்க்கு வந்து அப்படியே போலீஸ் கான்ஸ்டபிள் கூட ஆக முடியாதுடா அப்படின்னு சொன்னாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா சிபினா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் 2 பேர் போகும்னு சொன்னாங்க. அது மேம் பார்த்து பயந்துட்டு ஐயோ நல்ல வேலை நீங்க சிஏ ஆவீங்கடா அப்படின்னு சொன்னதா அப்படின்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்றாங்க. இதை பார்த்து மேம் பயந்தாங்க, கன்சியூமர் ப்ரொடெக்ஷனை பார்த்து பயந்தாங்க. அதுதாங்க 2வது கதை. சோ 3வது கதை என்னன்னா டி இருக்கு. இப்ப மேம் சோ உங்களை எல்லாம் விட்டுட்டாங்க, நெக்ஸ்ட் டே வருவோம்ல, மேம் எப்படி ரிவெஞ்ச் எடுக்க முடியும் உங்களை, சோ ஹோம்ஒர்க் இதெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க முடியும். சோ வாங்க எல்லாரும் ஹோம்ஒர்க் எடுங்க, இது கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா, எடுங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அது என்ன பண்ணாங்க, 3 பேர் மேம் கிட்ட ரொம்ப பேசினாங்கல்ல, தெனாவட்டா நக்கலா பேசினாங்கல்ல, நாங்க தூங்குறதே 2 AM தான் அப்படி பேசினாங்கல்ல, அந்த 3 பேர் அப்படியே இன்கம்ப்ளீட் ஹோம்ஒர்க். ஓகேங்களா, மிச்சம் எல்லாருமே ரிமைனிங் 7 பேருமே முடிச்சுட்டு வந்துட்டாங்க. சோ மேம் இப்ப என்ன பண்றாங்க, இவ்வளோ பேசுனீங்க, ஹோம்ஒர்க்க முடிக்க முடியாது அவங்களால, எப்படி முடிக்க முடியும் 2 AM தூங்குனா அப்படின்னு சொல்லிட்டு மேம் அவங்கள டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ 3 பேரு 2 AM தூங்குனாங்க, அதனால முடிக்காம வந்துட்டாங்க, இன்கம்ப்ளீட். 3 பேர் இன்கம்ப்ளீட், 7 பேர் கம்ப்ளீட். வாங்க பாக்கலாம். சோ டைஜஸ்ட் சிஸ்டம்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் போடணும். ஏன் அப்படின்னா எல்லாமே சேர்த்து நம்ம 5A போட்டுவாங்க. ஓகேவா, எல்லாமே ஆப்சென்ட் தான். சோ இங்க பாருங்க இன்கம்ப்ளீட் சொல்லும் போது 3 பேர் முடிக்காம வந்துட்டாங்க, 7 பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சோ லாஸ்ட் என்ன இருக்கு, சிபி இருக்கு. ஓகேவா, சோ லாஸ்ட் என்ன இருக்கு, சிஆர் இருக்கு. சிஆர்ல பாத்தீங்கன்னா சோ நெக்ஸ்ட் டே ஐயோ மேம் சோ எப்படியும் என்ன சொல்றாங்க பேசிக்கிறாங்க லாஸ்ட்ல, எப்படியும் நெக்ஸ்ட் டேவோ நம்ம முடிக்காம தான் வருவோம், முடிக்காம வந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மேம் கண்டிப்பா நம்ம திட்டுவாங்க, அதனால 2 நாள் லீவ் போட்டுடலாம், 2 நாள் லீவ் போட்டோம்னா மேம் மறந்து போயிடுவாங்க அத அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் 4 பேர் லீவ். ஓகேவா, 2 நாள் 4 பேர் லீவு. ஓகேங்களா, இதெல்லாம் யார் வருவாங்க, அட்டெண்டன்ஸ் வாங்க வருவாங்கல்ல, பிஏ எல்லாம் வருவாங்க, லிஸ்ட் எல்லாம் வாங்கிறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அவங்க நோட் பண்றாங்க. பாருங்க அட்டெண்டன்ஸ் எல்லாம் எடுத்து போய் பிரின்சிபல் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன நோட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்கன்னா 5 பேர் 2 நாள் பிரசன்ட், 4 பேர் என்னாச்சு 2 நாள் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதாங்க நம்ம இப்ப கவுண்ட். நீங்க பாருங்க 4 பேரு 2 நாள் பிரசன்ட், என்னாச்சு மிச்சம் பாத்தீங்கன்னா வந்து 5 பேரு 2 நாள் பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் கொடுத்துறாங்க. 2AA ஃபர்ஸ்ட் 4 பேர் ஆப்சென்ட், சோ 2BB வந்து பிரசன்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கை கொடுத்துறாங்க. ஓகேங்களா, கதை புரிஞ்சுச்சிங்களா? இப்ப வாங்க இந்த சிவி இதெல்லாம் என்ன இருக்குன்னு பாக்கலாம். சோ ஆர்கனைசேஷன் சொன்ன லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொன்னா அந்த சி என்னன்னா செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல்லுலார் லெவல். டி அப்படின்னா டிஷ்யூ லெவல். ஓ ஆர்கன், ஆர்கன் சிஸ்டம் அண்ட் ஆர்கன் ஆர்கன் லெவல் சொல்றாங்க, ஆர்கன் சிஸ்டம் லெவல், ஆர்கன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நீங்க பாருங்க எஸ்ல வந்து சிமெட்ரி. சிமெட்ரி என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வேரியஸ், பாடிஃபராக்கு வேரியஸா இருக்கு. சோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஆருக்கு ரேடியல், ஆருக்கு ரேடியல் சிமெட்ரி. அதுக்கப்புறமா பி வந்து பைலேட்ரல் சிமெட்ரி. ஓகேங்களா, சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் பாருங்க 5A சொன்னேன். சோ 5A என்னது, ஆப்சென்ட் அர்த்தம். 5A ஆப்சென்ட் அர்த்தம். அதுவே 2A என்ன இருக்கு, ரெண்டுமே ஆப்சென்ட், சீலம் ஆப்சென்ட், செக்மெண்ட்டுமே ஆப்சென்டா இருக்கு அந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். பிசி அப்படின்னா சூடோ சீலமேட், ஒண்ணுத்துல மட்டும் செக்மெண்ட் சீலமேட் எப்படி இருக்கு, சூடோ சீலமேட்டா இருக்கு ஆஸ் எலிமெண்டஸ்ல. சோ அதுக்கப்புறமா வந்து ஆப்சென்ட். சீனா என்னது, சீலோமேட், எல்லாமே சீலோமேட். பி ஃபார் பிரசன்ட், ஏ ஃபார் ஆப்சென்ட். கிளியர் ஆச்சுங்களா? நெக்ஸ்ட் கம் டு டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ஐஎன் இருக்குல்ல, அது வந்து இன்கம்ப்ளீட் அர்த்தம், இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். சி அப்படின்னா கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் நடக்கும்.
ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்க என்ன இருக்கு, சி இருக்கு, ஆர் இருக்கு, சர்க்குலேட்டரி இருக்கு, ரெஸ்பிரேட்டரி இருக்கு. ஸோ ரெண்டுமே 2AAA ஆப்சென்ட், உணத்துல மட்டும் பிரசன்ட், உணத்துல மட்டும் ஆப்சென்ட், அனலீட்ஸ்ல இது ரெண்டுமே வந்து பிரசன்ட் அர்த்தம். லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் என்னது, இதுக்கு இது ஸ்பெஷல் கேரக்டரான ஒரு ஃபீச்சர், ஒரு டிஸ்டிங்விஷ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது என்ன அப்படின்னா பாரிஃபெராக்கு என்ன இருக்கும், போர்ஸ் இருக்கும், கேனல்ஸ் இந்த வால்ஸ் இருக்கும். சோ அதே மாதிரி நீங்க சீலன்ட்ரிட்ஸ்க்கு என்ன இருக்கும், நீடோ பிளாஸ்ட் இருக்கும், நீடோ பிளாஸ்ட் வந்து பிரசன்டா இருக்கும். டீலோஃபராக்கு என்ன இருக்கும், கோம் பிளேட்ஸ் இருக்கும், அது வந்து லோகோமோஷன்னா ஒன் பிளேஸ் டு அனதர் மூவ் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ பிளாட் ஹெல்மெட்டை எடுத்துட்டு போகணும்னா பிளாட் வார்ம்ஸ் ஆர் ஹூக் அண்ட் சக்கர்ஸ் இருக்கும் அதுல. சோ ஆஸ் ஹெல்மெட்டஸ் எப்படி இருக்கும், ஒரு ஆஃப்டன் ஒரு வார்ம் மாதிரி இருக்கும், அது எலாங்கேட்டடா இருக்கும். சோ நெக்ஸ்ட் பாருங்க அனிலீட்ஸ் பொறுத்த வரைக்கும் செக்மெண்ட்ஸ், பாடி வந்து செக்மெண்ட்ஸ் லிங்க்ஸ் மாதிரி செக்மெண்டா இருக்கும். ஆர்த்ரோபோட்ஸ் நல்லா தெரியும் நம்மளுக்கு, அது வந்து ஜாயிண்டடான அப்பண்டிஜஸ் இருக்கும். இன்னும் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து கியூட்டிகல்ஸ். சோ ஆர்த்ரோபோட்ஸுக்கும் ஃபங்கைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்னது, ஃபங்கையோட செல் வாலுமே கைட்டினால மேடா இருக்கும், ஆர்த்ரோபோட்ஸோட எக்ஸோஸ்கெலிட்டன்ஸ் எதால மேடா இருக்கும், கைட்டினால மேடா இருக்கும். ஓகேங்களா, இட்ஸ் ஹேவ் சம் ரிலேஷன்ஷிப். இது நீட்ல கேட்ட கொஸ்டினுங்க. ஓகேங்களா, சோ மொலஸ்கா அப்படி பார்க்கும்போது எக்ஸ்டர்னல் என்ன இருக்கு, ஒரு ஷெல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்கினோடர்ம்ஸ் என்ன இருக்கு, வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம் இஸ் பிரசன்ட். ஹெமிகார்டேட்ஸ் அந்த வார்ம் எப்படி டிவைட் ஆயிருக்கு, ப்ரோபசிஸ், காலர், ட்ரங்கா டிவைட் ஆயிருக்கு. கார்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கு, நோட்டோகார்ட் ஆர் டார்சல்ல பின்னாடி, டார்சல்ல ஹாலோ நர்வ் கார்ட் இருக்கு, ஒரு ஃபலஞ்சியஸ் கில் ஸ்லிட்ஸ் இருக்கு, ஆர் லிம்ஸ் ஆர் ஃபின்ஸ் இருக்கு. தட்ஸ் ஆலுங்க. இவ்வளோ ஈஸியான டிஃப்ரெண்ட் ஃபைலா நம்ம படிச்சிடறோம். இது கம்பல்சரி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வராம இருக்கவே போறது இல்ல. சோ நீட் ஓரியன்டாவும் சொல்றேன், கண்டிப்பா இந்த எக்ஸாம் ஓரியன்டாவும் சொல்றேன், எல்லா ஓரியன்டட்ல இருந்தும் இந்த டேபிள் கால இருந்து மேண்டட்டரியா இந்த கொஸ்டின்ஸ் வரும். டைரக்டா இருந்தாலும் இன்டைரக்டா கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வர போகுது. சோ நோட்ஸ் வேணா எடுத்துக்கோங்க, இங்க பாருங்க. சோ இதை பார்த்துட்டு கீழே என்ன பண்ணிக்கோங்க, நான் அட்டாச் பண்ணிருக்கேன் PDF. சோ இந்த PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். சோ யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு இந்த PDF சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னாலும் சோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி அப்டேட் பண்ணுங்க. ஷார்ட் ட்ரிக்ஸ் வேணுமோ, உங்களுக்கு என்ன நீட்ஸ் இருந்தாலும், பயாலஜி ரிலேட்டட் என்ன நீட்ஸ் இருந்தாலும் you can feel free to ask in the comment section. ஓகேங்களா, don't forget to subscribe RGR Academy Learn. So நண்பா, bye, take care, next classல பார்க்கலாம். Thank you.